இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே கொட்டி கிடக்குது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸாக செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த சமயத்தில் தான் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை எடுத்து பார்ப்போம். அப்படியே இன்ஸ்டாகிராமில் அப்படியே மூழ்கிடுவோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்புறம் அன்வான்ட் திங்கிங் இதுலேருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் நாளடைவில் என்னாச்சுன்னா அவர் மனசுக்குள்ளார ஏதாவது ஒன்று ஃபோக்கஸாக பண்ணணும்னு நினைக்கும் போது தேவையில்லாத பலவிதமான எண்ணங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் அவரால் எந்த வேலையுமே ஃபோக்கஸாக செய்யவே முடியாது. அவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சாருன்னா அந்த சமயத்தில் தான் அவருக்கு விளையாட்டு ஞாபகம் வரும். என்ன விளையாடலாம், என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ளார வந்து போய்கிட்டே இருக்கும். அவர் அதை யோசிச்சுக்கிட்டே படிக்கிறத விட்டுருவார். இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னது இது, நம்ம பையன் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கானே, இவனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம்ஸில் எப்படியாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு போகிறான். அங்கே போய் கொஷின் பேப்பரை வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே எழுதுறதுக்கு பதிலாக அவன் மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் அப்படியே ஊடுருவ ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ஆன்சர் எழுதுறதுக்கு பதிலாக அப்படியே அந்த எண்ணங்களில் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு எப்பயாவது ஒரு டைமு அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சிருக்கிறான். இப்படியே ஒவ்வொரு எக்ஸாமும் போய்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் 2 சப்ஜெக்டில் இந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான். இது நினச்சி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நாள் எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே நான் ஃபெயில் ஆனது கிடையாது, ஆனால் இப்போது 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அவங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்குறான். அப்போது அவங்க தாத்தா அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா ஏன் என்னாச்சு, ரொம்ப சோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறான், தாத்தா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு இப்போ இந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக வந்துடுச்சு. என்னால் ஸ்கூலில் சரியாக கவனிக்க முடியலை. இன்றைக்கி பரீட்சையில் கூட ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல. பரீட்சையில் எழுதிக்கிட்டு இருக்கும்போது கூட தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. இதுலேருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே அவங்க தாத்தா வந்து சரி வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை காட்டுறாரு. அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவர் கொடுத்த அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. ஒரு ஜார் நிறைய அழுக்கான தண்ணியாக கொடுக்குறாரு. அந்த தண்ணியை அந்த பையன் அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டான். அதுக்கப்புறமா இன்னொரு ஜார் கொடுக்குறாரு. அந்த ஜார் நிறையா நல்ல தண்ணி இருக்குது. இப்போ ஒன்று பண்ணுப்பா, இந்த நல்ல தண்ணியை அப்படியே பொறுமையாக அந்த பாத்திரத்தில் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. அவங்க தாத்தா சொன்னது போலவே அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல தண்ணியை அந்த அழுக்கான தண்ணி இருக்கிற அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சுன்னா அந்த அழுக்கான தண்ணி எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இன்னும் ஒரு சில ஜார்கள் நல்ல தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மொத்தமாகவே அந்த பாத்திரத்தில் இருந்த எல்லா அழுக்குகளுமே வெளியில் போயிட்டு ஒரு நல்ல தண்ணி மட்டும்தான் அந்த பாத்திரத்தில் இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த பையனுக்குமே ஆச்சரியம் ஆகிடுச்சு. பரவாயில்லையா தாத்தா, இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்ல தண்ணியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் அவங்க தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தியா, அதுதான் உன்னுடைய மூளைன்னு வச்சுக்க. உன்னுடைய மூளையில் இப்போ தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஆல்ரெடி குடியேறிடுச்சு. இப்போ அதை நீ விளக்கணும், அதை வெளியேற்றணும் அப்படின்னா முதல் வேலையாக நீ நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே புகுத்த ஆரம்பிக்கணும். நீ அதிகப்படியாக நல்ல எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசுக்குள்ளார புகுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேவையில்லாத தீய எண்ணங்கள் எல்லாமே வெளியில் போயிடும். உனக்குமே அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறாரு. ஆனால் அந்த பேரனுக்கு அது சரியாக புரியலை. இல்லை தாத்தா, எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். சரிப்பா, உனக்கு புரியறதுக்காக உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா ஒரு கதை சொல்கிறாரு. முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு வீரன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த வீரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக பயிற்சி செய்கிற ஒரு மனிதர். தினமும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வில்வித்தை ஆகட்டும் இல்லை வாழ்வித்தை ஆகட்டும் இந்த மாதிரி பலவிதமான போர் பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏதாவது போட்டின்னு வந்தாலும் சரி இல்லை ஏதாவது போர்னு வந்தாலும் சரி அந்த மனிதர் அவரையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவார். நம்மளுடைய ஆப்போனண்ட் ரொம்ப பலமான மனிதராக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்மளுடைய வில்வித்தையை விட அவருக்கு அதிகப்படியான வில்வித்தை தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுறது,
நம்மளை ஈஸியாக தோக்கடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாரே ஒரு விதமான சந்தேகம் வந்துடும். அதனாலேயே எல்லா போட்டிகள்லையுமே அந்த மனிதர் தோற்று போயிடுவார். இதை நினச்சி தினம் ரொம்ப வருந்திக்கிட்டே இருந்தார். நானும் கடினமாக பயிற்சி செய்கிறேன், ஆனால் என்ன பண்ணாலுமே என்னால் ஒரு போட்டிகளில் கூட ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு துறவி வராரு. அந்த துறவிக்கிட்ட இந்த போர் வீரர் எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. அதுக்கு அந்த துறவி என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரிஞ்சிடுச்சு, அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கை நிறைய உப்பை எடுத்து அந்த வீரர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கூடவே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியுமே கொடுக்குறாரு. இப்போ அந்த உப்பை அந்த தண்ணியில் போட்டு கலக்க சொல்கிறாரு. அந்த வீரருமே அவர் கை நிறைய இருந்த அந்த உப்பை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டாரு. அந்த உப்பு முழுவதுமே கரைஞ்சிடுச்சு. இப்போ அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, அந்த தண்ணியை கொஞ்சம் குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வீரருக்கு ஒன்றும் புரியலை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு கலந்த அந்த தண்ணியை அப்படியே வாயில் ஊற்றி குடிக்க பார்க்குறாரு. ஆனால் அவரால் குடிக்கவே முடியலை. அடுத்த வினாடியே எல்லா தண்ணியுமே கீழே துப்பிட்டாரு. அந்த வீரருக்கு ஒன்றும் புரியலை. ஐயா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்ட கேள்வி வேற, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த உப்பு கலந்த தண்ணியை போய் குடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி ஒன்றுமே சொல்லாமல், சரி வாப்பா, உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஏரி நிறைய ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்குது. மறுபடியும் ஒரு கை நிறைய உப்பை அந்த வீரர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ கொடுத்துட்டு, இப்போ ஒன்று பண்ணுப்பா, உன் கையில் இருக்க அந்த உப்பை அந்த ஏரியில் கொட்டி அப்படியே கலந்துரு அப்படிங்கிறாரு. அந்த வீரருமே அந்த உப்பை அந்த ஏரியில் கொட்டி அப்படியே கலந்துட்டாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இப்போ ஒன்று பண்ணுப்பா, அந்த ஏரியிலிருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து குடிச்சுப்பாரு அப்படிங்கிறாரு. அந்த வீரருமே குடிக்கிறாரு. இந்த முறை எந்த ஒரு உப்புமே கரிக்கலை. அந்த தண்ணி இனிப்பாக தான் இருக்குது. அந்த வீரருக்கு ஒன்றும் புரியலை. ஐயா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னுடைய மனசு இருக்குது பார்த்தியா, அந்த மனசு இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன பாத்திரம் கொடுத்தேன்ல, அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தால் அதில் தீய எண்ணங்கள் கொஞ்சமாக இருந்தால் கூட அது முழுவதுமே உன்னை மாசுபடுத்திடும். ஆனால் அதுவே உன்னுடைய மனசை ரொம்ப பறந்து விரிந்த இந்த ஏரி மாதிரி ஒரு விசாலமான ஒரு மனசை நீ வச்சுருந்தீன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தீய எண்ணங்கள் வந்தாலும் சரி, அந்த தீய எண்ணங்கள்னால உன்னுடைய மனசை கலைக்கவே முடியாது. நீ எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக தான் இருப்ப. அதனால் இதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ளார இந்த மாதிரி சந்தேகம் வந்தாலும் சரி, இல்லை தேவையில்லாத எண்ணங்கள் வந்தாலும் சரி, உன் மனசை முதல்ல ரொம்ப பெருசாக்கு. இந்த உலகத்தை பற்றின உன்னுடைய பார்வையை ரொம்ப விசாலமாக்கு. அப்போ தான் அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து உன்னால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. அன்னையிலிருந்து அந்த வீரர் எந்த மாதிரி சூழ்நிலையானாலும் சரி, இந்த தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது எல்லாமே அந்த துறவி சொன்ன அந்த எக்ஸாம்பிளை மனசில் வச்சுக்கிட்டாரு. அன்னையிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய போட்டிகளில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கதையை அவங்க தாத்தா சொன்னதுக்கப்புறமா அந்த மாணவருக்குமே மனசுக்குள்ளார ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அன்னையிலிருந்து எப்போல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ அப்போ அவங்க தாத்தா சொன்ன அறிகுறியை மனசில் வச்சுக்கிட்டாரு. மறுபடியும் ரொம்ப கடினமாக படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாம்ஸுமே அதிக மதிப்பெண்கள் பெற ஆரம்பிச்சிட்டாரு. நாளடைவில் ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்குமே அந்த மனிதர் உருவானார். இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாம் நம்முடைய மனசை ரொம்ப குறுகிய நிலையில் ரொம்ப ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா ரொம்ப சின்ன தீய எண்ணங்கள் கூட நம்மளை முழுவதுமே மாசுபடுத்திடும். அதுவே நம்மளுடைய மனசை ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு விசாலமான ஒரு பார்வையை வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் சரி, அந்த எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளார அப்படியே கரைஞ்சி காணாமல் போயிடும். நாமுமே இந்த தேவையில்லாத எண்ணங்கள் அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் இதிலிருந்தெல்லாம் ரொம்ப சுலபமாக விடுபட்டுறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.